குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க நம்ம கதை உலகத்திற்கு போவோம். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கராஜா ஒன்று வாழ்ந்து வந்துதான். அந்த சிங்கம் ரொம்ப நாளாக வேட்டையாடியே சாப்பிட்டு இருந்ததாம். ஒரு நாள் அதால் வேட்டையாட முடியலையா, ஏன்னா அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சான். அதனால சிங்கம் யோசனை செஞ்சிடான். ஒரு நாள் காட்டில் இருக்க எல்லா மிருகங்களையும் கூட்டி ஒரு கூட்டம் கூப்பிட்டுச்சான். அந்த கூட்டத்தில் சிங்கம், இனிமேல் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் வேட்டையாட முடியாது, அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு ஆளாக உணவாக வேண்டேன்னு யோசனை சொன்னிச்சான். அதனால எல்லா விலங்குகளும் ஒரே அதிர்ச்சியாக அந்த சிங்கத்தை பார்த்துதான். சிங்கம் பேசியபடியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்துக்கு இறையானுச்சு. ஒரு நாள் முயல், ஒரு நாள் மான், ஒரு நாள் கழுதை. அது மாதிரி ஒரு முறை நரியோட முறை வந்தது. நரி ரொம்ப சுகமாக இருந்தது. அந்த நரியை பார்த்து அவரோட புள்ள நரி, ஏம்மா சுகமாக இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்டது. அந்த நரி சொன்னிச்சு, இன்னைக்கு நான் சிங்கத்துக்கு உணவாக போறா அப்படின்னு சொன்னிச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாதாம்மா, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு நரி ஒரு திட்டம் தீர்த்தது. அந்த நரி காட்டை சுற்றி ஓடி வந்தது. அதன் பிறகு சிங்கத்திடம் மூச்சு இறக்க இறக்க சென்று நின்றது. சிங்கம் கட்டும் கோவத்துடன் நரியை பார்த்து, ஏன் இவ்வளோ தாமதம் என்று உழைத்தது. நரி ஒரே படப்படப்பு என்னுடன், மன்னித்து விடுங்க சிங்கராஜாவே, நான் தங்களுக்கு இரையாகத்தான் வந்து கொண்டிருந்தேன். வரும் வழியில் தங்களைப் போலவே ஒரு சிங்கம் என்னை துரத்தியது. அதனிடமிருந்து தப்பித்து வருவதற்குள் இவ்வளவு தாமதம் என்று கூறியது. நரி பொய் சொல்கிறது என்று தெரியாத சிங்கம், யார் அது, எனக்கு போட்டியாக வந்தது, காட்டியனிடம் என்று நரியை கூப்பிட்டது. தன் திட்டம் நிறைவேறிவிட்டது எண்ணிய நரி சிங்கத்தை அழைத்து கொண்டு 2 முறை காட்டி சுற்றியது. பின் ஒரு கிணற்றின் உள்ளே சிங்கத்தை அழைத்து காட்டி, இதோ இங்குதான் மறைந்திருக்கிறது என்றது. உடனே சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது. கிணற்றுக்குள் தண்ணீர் இருந்தது. தண்ணீரை பார்த்த சிங்கம் தான் என்பதை தெரியாமல் அதில் கர்ச்சித்து குதித்தது. உடனே உயிரை விட்டது. நரியின் தந்திரம் ஜெயித்து விட்டது. அனைத்து விலங்குகளும் நரியை தூக்கி வைத்து கொண்டாடின. அதன் பிறகு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. என்ன குட்டீஸ் சுட்டீஸ், இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தன்னுடைய சுயநலத்துக்காக சிங்கம் அடுத்த உயிரை துன்புறுத்தி வாழ்ந்தது. அதனால கடைசியில் தன் உயிரை விட்டது. அது மாதிரி யாரும் இருக்கக்கூடாது இந்த கதையிலேருந்து. அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு. மீண்டும் அடுத்த கதை உலகத்தில் நம்ம சந்திப்போம்.